உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட மரியாதையே இல்லைன்னு புலம்புறாரா? அவர் புலம்புறதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு தெரியுமா? வாங்க இன்னைக்கு உங்க ஹஸ்பண்டோட புலம்பலை வச்சு சிரிச்சு மகிழலாம். ஆண்கள் ஏன் அவங்களோட வெட்டிங் டேவை டக்குன்னு மறந்துடுறாங்க? அதே சமயம் அந்த பெண்ணுக்கு அந்த நாள் ஏன் அவ்வளோ ஒரு முக்கியமானதாக இருக்குது? பொண்ணு பார்க்க போய் மாப்பிள்ளை இன்டர்வியூ பண்ண கதையை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொண்ணு கேட்ட கேள்வியை கேட்டு அலறி அடிச்சு ஓடாத குறையா மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சால் உங்களால் சிரிப்பை அடக்கவே முடியாது. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் வர கஷ்டங்களை கூட எப்படி சிரிச்சுக்கிட்டே பாசிட்டிவாக கடந்து போகிறது அப்படிங்கிறத ஒரு சார்லி சாப்ளின் சொன்ன ஒரு குட்டி கதையோட நம்ம வீடியோவை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி நடுவில் நடக்கக்கூடிய இந்த அநியாயத்தை நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன். சிரித்து சிரித்து வயிறு வலிச்சிடும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஸ்ட்ரைட்டாக. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம். சில பேரை பாருங்களேன், என் ஒய்ஃப் எனக்கு மரியாதையே தர மாட்டேங்குது, என்னன்னே தெரிலடா, மதிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃப் கிட்ட மரியாதையை எதிர்பார்க்கலாமா? மதிக்கவே இல்லைன்னா தான் ஒய்ஃபு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். ஏன் நம்மளை மதிக்கலை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு காலத்துலலாம் பொண்ணு பார்க்குறது அநியாயமாக நடக்கும். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 30 பேர் போவானுங்க. பொண்ணுக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா, சமைக்க தெரியுமான்லாம் கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் கேட்க முடியாது. வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரே ஒரு பொண்ணு தான், அதான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த நான் படித்த ஒரு கதையை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒருத்தர் ஒரு பொண்ணு பார்க்க போகிறாரு. என்னை நல்லவன்னு நினச்சிக்காதீங்க, வேறு வழி இல்லாமல் நான் மாட்டிக்கிட்டேன். நான் பண்ண ஒரே தப்பு, என் தங்கச்சி வீட்டுக்காரர் 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் பொண்ணு பார்க்க போனது தான். பொண்ணை பார்த்தோம், பிடிச்சிருந்தது. பொண்ணோட அப்பா கேட்குறாரு, மாப்பிள்ளை பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்ட்டு. உடனே எனக்கு பொண்ணோட அப்பா எங்கிட்ட சொல்கிறாரு, மாப்பிள்ளை பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எனக்கு பக்குன்னு தூக்கி போயிடுச்சு அப்படின்னு அந்த கதையில் இருந்துச்சு. என்னடா இது புதுசாக இருக்குதுன்னு அந்த பையனுக்கு மாப்பிள்ளை பையனுக்கு ரொம்ப வேத்து கொட்ட ஆரம்பித்தான். நம்ம வெளியில் பேசுகிறவங்க தான், ஆனால் பொண்ணுக்கிட்ட என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியல. என் தங்கச்சி வீட்டுக்காரங்க 2 பேரும் மாப்பிள்ளை போய் பேசு அப்படின்னு அனுப்புகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, வேண்டிக்கிட்டே போகிறேன் சாமியெல்லாம், எப்போவாவது இந்த இன்டர்வியூவில் நம்ம பாஸ் ஆகிடணும். ஒருவேளை நம்ம ஃபெயில் ஆகி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இவனுங்களை இந்த ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு திரிவானுங்க, அண்ணே இந்த பொண்ணே வேணாம்னு சொல்லிடுச்சு அப்படின்னு. அதுக்காக உள்ளே போனேன். அதாவது என்னோட ஒய்ஃபை இப்போ இருக்கிறவங்க அப்போ பொண்ணா சோஃபாவில், அவங்க ரூமு அவங்க வீடு இல்லையா, நல்லா சம்பளம் போட்டு சௌகரியமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அது அவங்க வீடு. உடனே என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, உட்காரணுமா நிற்கணுமா கை கட்டணுமா எதுவுமே எனக்கு தெரியாமல் ஒரே வேர்த்து போகுது. அப்புறம் அந்த அம்மா இன்டர்வியூ ஆரம்பிக்கிறாங்க. MBA டெப்டி மேனேஜர், நீங்கள் டெக் ஹோம் 60K ப்ளஸ் வாங்கிட்டு இருக்கீங்க, எனக்கு செலவுக்கு 60,000 போதும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உங்கள் HR கிட்ட உங்களை பற்றி கேட்டோம், ரொம்ப நல்ல விதமாக சொன்னார் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட சொல்லுது. அதுக்கு அவர் மனசுக்குள்ளே அந்த மாப்பிள்ளை பையன் சிரிக்கிறார், லூஸு, நான் ஏற்கனவே HR கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணுக்கு அண்ணே அப்பா ஏதாவது லூஸு ஃபோன் பண்ணுவான், என்னை பற்றி நல்லா சொல்லு, சனிக்கிழமை உனக்கு பார்ட்டி வைக்கிறேன், செலவு என்னோடது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அவன் கரெக்டாக சொன்ன மாதிரி வேலையை செஞ்சுருக்கான். இது தெரியாமல் அந்த பொண்ணு அவர் ரொம்ப நல்ல விதமாக சொல்லிட்டாரு, பையன் ரொம்ப அப்பாவி நல்ல மனுஷன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சி நம்ம நல்ல விதமாக நம்பிட்டு இருக்குது அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரே சிரிப்பாக வந்துச்சு. திடீர்னு இன்னொன்று கேட்கணும்னாங்க, உங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்னு. அந்த பையன் நான் என்னத்த சொல்கிறது, எனக்கு ஒரு பேடு ஹேபிட்டா, ஊரில் இருக்க அத்தனை பேடு ஹேபிட்டும் என்ன ஒன்றாவே குடியிருக்குது, அதை போய் நான் சொல்லவா முடியும். அவன் மனசுக்குள்ளே சிரிச்சின்னு வாழ்க்கையில் பிரச்சனை வரும். ஆனால் ஆண்களுக்கு வெளி பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு டக்குன்னு வெட்டிங் டே கூட மறந்து போயிடும். பெண்கள் வெட்டிங் டேவை மறக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நாள், அந்த பதவியேற்புனால அவங்க மறக்கவே மாட்டாங்க. அதை முதல்ல சொல்லி தொலைக்க மாட்டாங்க. காலையில் அவசரமாக ஷூ போடுறப்போ நிற்பாங்க, இன்றைக்கி என்ன விசேஷம் சொல்லுங்கள் அப்படின்னு. நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. நமக்கு நாக்கில் சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டு இருப்பார். நம்ம சும்மா இல்லாமல் உங்கள் தங்கச்சிக்கு பிறந்த நாளா அப்படின்னு கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி வெட்டிங் டேவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கார் அவர் லைஃப்பில். அப்புறம் என் ஒய்ஃப் சொன்னாங்க, உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை, அப்படி என்ன மூஞ்சி எதிர்க்கவே சொல்கிறாங்க. நம்ம என்றைக்காவது ஒய்ஃப் கிட்ட உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். என் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க சார், கை நிறையா சம்பாதிக்கிறாங்க, என்கிட்ட கொடுக்குறாங்க, அப்போ அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும் இல்லையா? சில சமயம் எரிச்சல் வரும். டெய்லி அவங்கள ஆஃபீஸில் இருந்து காரில் ட்ராப் பண்ண வேண்டியிருக்கும்,
திடீர்னு காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது சொல்லுவாள் என்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து என் ஆஃபீஸ் 5 கிலோமீட்ரு, அவங்க ஆஃபீஸ் 7 கிலோமீட்ரு. இதுக்கு என்ன பிரச்சனைனா மெயின் கேட்லேருந்து டைம் ஆஃபீஸ் 2 கிலோமீட்டர் இருக்கும், உள்ளே விட்டுட்டு வரணும். சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறேன். கார் திடீர்னு பஞ்சர் ஆகி நின்றுட்டுருக்கோம். ஏங்க இவர் எங்கள் டீம் மேனேஜரு அப்படின்னு வணக்கம் சொல்லுங்கள், குட் மார்னிங் சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிட்றா. யார் அது? 30 வயசு பையன். அவன் ரொம்ப சின்ன பையனாக இருப்பான். அவனுக்கு போய் நம்ம குட் மார்னிங் சொல்லுவோம். ஆஃபீஸில் போய் இங்கே இருக்கிற 30 வயசு பையனுக்கு குட் மார்னிங் சொல்ல முடியுமா? வேறு வழியே இல்லை. ஏன்னா ஒய்ஃபோட டீம் மேனேஜர் அவன், அதனால் நம்ம சொல்லி தான் ஆகணும். இன்னமும் தோணி கணக்கா வாட் மிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. கோவம் வரும், ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். போர்க்களத்தை எப்படி வெற்றிகரமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசிக்காமல் உங்களுடைய சம்பளம் 80,000 ரூபாவா கையில் கொடுக்குறாளா, குட் மார்னிங் சொல்கிறதுல தப்பே இல்லை. அவளோட பாஸுக்கு மார்னிங் சார்னு சொன்னால் என்ன. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஆஃபீஸ் போனால் போதும், அவங்க ஆஃபீஸில் யாரை பார்த்தாலும் சரி குட் மார்னிங் சொல்லிட்டே போக வேண்டியது தான். அதோட எஃபெக்ட் என்ன தெரியுமா? என் ஒய்ஃபோட ஆஃபீஸ் கேட்டில் இருக்கிற செக்யூரிட்டி சொல்கிறான், சார் நம்ம மேடம் ரொம்ப தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஆஃபீஸில் போய் தங்கம்னு பேர் வாங்குறேன் பாருங்கள், அதுதாங்க புத்திசாலித்தனம். வாழ்க்கைங்கிறது ரொம்ப 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 பிரச்சனை தான். ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக பார்க்குறீங்க அப்படின்னு ஆரம்பித்தாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். என் ஃப்ரெண்டுக்கு கொரோனா வந்துச்சு. மெட்ராஸில் டெய்லி வந்து டெத்து நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. ஆக்சிஜன் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டுக்கு பாசிட்டிவ்னு வந்த உடனே நீ வீட்டிலே இரு 14 நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணிவிட்டு எப்படா இருக்க, ஜாக்கிரதையாரு, மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிடு அப்படின்னு பயந்து போய் கேட்குறாங்க. அவன் சொன்னாடே அடங்குடா, நான் சௌரியமாக இருக்கிறேன், காய்கறி வாங்கிட்டு வா, மாவு வாங்கிட்டு வா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, இப்படி ஒரே தொந்தரவு. இப்போ எதுவும் கிடையாது. டைமுக்கு கதவை தட்டி சாப்பாடு உள்ளே வந்துடுது. சாப்பாடு தட்டை வெளியே தூக்கி போட்டுருவேன். உள்ளே டிவி எல்லாம் இருக்குது, ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கலாம். திடீர்னு அன்னைக்கு ஆனந்த விகடன் வேணும்னா 5 நிமிஷம் குரல் கொடுத்தேன். வரீங்களா இல்லை நான் கதவை தந்துட்டு வெளியே வரவான்னு கேட்டேன். ஒட்டுமொத்த குடும்பமும் ஓடி போய் ஆனந்த விகடன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த டாக்டருங்க தான் வெறும் 14 நாள்னு சொல்லிட்டாங்க. 1 மாதம் சொல்லியிருந்தால் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கலாம். கொரோனா பாசிட்டிவ் அப்படிங்கிறது எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்கள் அந்த பையன். இதை தான் வாழ்க்கை. போன பொங்கல் அப்போ எவனோ ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் கொளுத்தி போட்டான், இந்த பொங்கல் ஆண்களின் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. என் தங்கச்சி உடனே போய் எங்கள் வீட்டு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு. என் ஒய்ஃப் ஃபோனை எடுத்து பேசிவிட்டு சமையல் ரூமுக்குள்ளே போயிட்டா. நான் பின்னாடியே போகிறேன். யார் ஃபோனு? உங்கள் தங்கச்சி தான். வேலை இல்லாமல் ஃபோன் பண்ணுது. என்னத்த சொல்லிச்சு? ஆம்பளைங்க உயிருக்கு ஆபத்தா, வாசப்படியில் 2 அகல் விளக்கு ஏற்றி வைக்கணுமா. நான் மெதுவாக கேட்டேன், நீ ஏற்றி வைப்பியா? அட உங்கள் தங்கச்சி சொன்னது எங்கப்பா நடந்திருக்கு, எப்பப்பா நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறா. அவள் சொன்னது நடந்ததா இல்லையான்னு பார்க்கறத விட உயிரோடு இருக்கணுமே, அது நம்ம உயிரில். அப்புறம் வேலையை வழி இல்லாமல் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி வைப்பு தான் ஏற்றணுமா இல்லை நாமளே ஏற்றிக்கலாமான்னு கேட்டு 2 அகல் விளக்கை ஏற்றி வச்சு அது அணையக்கூடாதுன்னு வாசப்படியிலேயே உட்காந்து பாதுகாட்டு இருந்திருக்காங்க. வாழ்க்கை ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் மறந்துடுங்க. இப்போ நான் ஒரு சார்லி சாப்ளினுடைய ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். பேசும்போது ஒருத்தர் நகைச்சுவையாக சொல்கிறாரு. எல்லாருமே கைத்தட்டி சிரித்தாங்க. அதே நகைச்சுவை திருப்பி சொல்கிறாரு. 50 பேர் சிரிக்கிறாங்க. 3வது முறை சொன்னப்போ 10 பேர் தான் சிரிக்கிறாங்க. 4வது முறை சொன்னப்போ ஒருத்தர் கூட சிரிக்கல. அப்போ சாப்ளின் சொல்கிறாரு, ஒரு நகைச்சுவையை 2வது முறை உங்களால் ஏற்றுக்க முடியல. உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் துன்பம் நடக்குதோ அதை நினச்சி ஏன் கஷ்டப்படுறீங்க? துன்பத்தை மறந்துடுங்க அப்படின்னு சாப்ளின் சொல்கிறாரு. பீஸா ஆர்டர் பண்ணிங்களா? அது ஸ்கொயர் பாக்ஸ் வரும். ஓப்பன் பண்ணிங்கன்னா ரவுண்டாக இருக்கும். கட் பண்ணி எடுத்திங்கன்னா ட்ரையாங்கிள் பீஸாக வரும். மனுஷன் அப்படி தான். பார்க்க ஒரு மாதிரி இருப்பான், பழக ஒரு மாதிரி இருப்பான், உண்மையிலே வேறு மாதிரி இருப்பான். மனுஷங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.